நாளெழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. நம்மளாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே ரொம்ப பிஸியா இருந்துட்டோம். எல்லாரும் வந்து விக்கிரவாண்டியில் என்ன நடக்குது அப்படின்னு அலசி ஆராயறதுக்குள்ள கொஞ்சம் அப்படி மேலே திரும்பி பார்த்தா 13 தொகுதிகளில் இந்தியா முழுவதும் இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கு. ஒரு நமக்கு விக்கிரவாண்டி மாதிரி வேற வேற மாநிலங்களில் பெங்காலில் 4 இடம், மத்திய பிரதேசில் 1 இடம், உத்தராகண்டில் 2 இடம் வந்து நிறைய இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கு. மொத்தம் 13 சட்டமன்ற தொகுதிகளில். அந்த 13ல் 10 தொகுதிகளில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் தான் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ராகுல் காந்தியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் பெருமிதமாக சொல்கிறாங்க. எலெக்ஷன் ஜெயிச்சு 3வது முறை ஆட்சி அமைச்ச பிறகு வரக்கூடிய ஒரு முதல் ரவுண்ட் ஆஃப் இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். சட்டமன்ற இடைத்தேர்தல்னாலும் கூட இதில் ஒரு மெசேஜ் இருக்கா பிஜேபிக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. வெற்றி பிஜேபி பெற்றிருந்தாலும் கூட அந்த மொமெண்டம் பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிறது காங்கிரஸ் பக்கம் அல்லது இந்தியா கூட்டணி பக்கம் இருக்கிறதா அல்லது வேற பார்வைகளும் இதில் வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறதையும் கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு எம் குமார் அவர்கள் இணைகின்றார், அரசியல் விமர்சகர். இதே போல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் இணைகிறார். காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு ஹிதயத்துல்லா அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு அமுதரசன் அவர்களும் இணைகின்றார்கள். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் ராமன் அவர்களும் நம்மோடு இணைகின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். டாக்டர் சுமந்த் கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இதை ஒரு 13, அதுவும் அசம்பிளி, தேர் ஆர் லாட் ஆஃப் லோக்கல் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் வச்சு ஒட்டுமொத்தமா இது ஒரு நேஷனல் பிக்சரை கொடுக்குது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றது சரியா இருக்குமா? இருக்காது. ஆனா இதுல என்னன்னா ஒரு மொமெண்டம் அப்படிங்கிற அந்த அக்டோபர்ல மகாராஷ்டிரா, ஹரியானாவும் தேர்தல் அங்க நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சிக்னிபிகன்ட் எண்ணிக்கையில நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்னு பார்த்தா இந்த இடைத்தேர்தல் தான். அதனால இப்போ இதுல வந்து 9 இடங்கள் ஏற்கனவே எதிர்கட்சிகளோட தான் இருந்த இடங்கள். பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவர்ஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்ல. என்னன்னா அவங்க கட்சி மாறி கட்சி தாவல் செஞ்சு பதவியை ராஜினாமா செய்துட்டு பல எம்எல்ஏக்கள் திருப்பியும் பாஜக டிக்கெட்ல போட்டிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்ல ஒரு 2 பேர் பொழைச்சாங்க, 3 பேர் தோத்தாங்க. அதுதான் வந்து நெட் ரிசல்ட் இதுல. சோ ஆனா ஒரு விஷயம், ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த பொழைச்ச 2 பேரும் கூட மார்ஜின் பாருங்க, 3000 ஓட்டு 2000 ஓட்டுன்னு பொழைச்சிருக்காங்க. ஆமா ஆமா அப்படிங்கிற ஒரு ஒருத்தர். ஆமா, ஹமீர்பூர்லயும் மார்ஜின் வந்து 1500 1700 ஓட்டு தான் இருந்துச்சு. இன்னொரு இடத்துல கூட 3700 வாக்கு. மத்திய பிரதேஷ்ல 3700 அம்ராவாரான்னு நினைக்கிறேன் அந்த கான்ஸ்டிட்யூன்சி. அங்கேயும் வந்து ஒரு 3000 சம்திங் தான். ஆனால் இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக்சர், திரிணாமுல் காங்கிரஸ் 4 இடத்துலயும் வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க அடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்தியா ஆம் ஆத்மி கட்சி ஜலந்தர் வெஸ்ட்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா இந்த நேரேட்டிவ், ஓஹோ பாஜக எங்கேயோ குடிகட்டி பறந்துட்டு இருந்தாங்க, மெஜாரிட்டி போயிடுச்சு, மெஜாரிட்டி போன பிறகு வர்ற முதல் தேர்தல் இடைத்தேர்தல் இதுதான், இந்த இடைத்தேர்தல்லையும் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னு ஒரு பர்செப்ஷனை கொடுக்குது. இப்போ மகாராஷ்டிரால ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில பாஜக மாட்டிட்டு இருக்காங்க. தோல்வி அடைவார்கள் என்பதுதான் இன்றைய சூழல்ல இருக்கக்கூடிய நிலைமை. அது இன்னும் 2 மாசம் இருக்கதா சேஞ்ச் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் இன்றைய சூழல்ல மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட உறுதியா பாஜக கூட்டணி வெற்றி பெற போவதில்லை. ஹரியானாவும் ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா இருக்கு. ஒருவேளை ஒரு 50-50 சான்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த 2 தொகுதிகளிலும் 2 மாநிலங்களிலும் தோல்வி அடைந்தால் நிச்சயமாக பிரதமரினுடைய தலைமை மீது கேள்விகள் எழுப்பப்படும். பாஜக இந்த பைபோல் வந்து ஒரு சின்ன பர்செப்ஷனை பில்ட் பண்ணுது. அது வந்து மகாராஷ்டிரா ஹரியானால உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிரும் அப்படின்றீங்க? நிச்சயமா மகாராஷ்டிரா ஹரியானா எலெக்ஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் எலெக்ஷன். அதுக்கு பிறகு ஒரே ஒரு எலெக்ஷன் தான் இந்த ஆண்டு இறுதியில இருக்கு, ஜார்க்கண்ட். அது வந்து ஸ்மாலர் ஸ்டேட் கம்பேரிட்டிவ்லி. பட் மகாராஷ்டிரா எலெக்ஷன் நேரேட்டிவ் வந்து அங்க ஒரு ரொம்ப டைட் கான்டெஸ்ட்னா கூட பாஜக வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்தார்கள் என்றால் உறுதியாக பிரதமர் மீதும் அவருடைய இன்வின்சிபிலிட்டின்னு வாங்க இல்லையா, இவரால தோக்க முடியாதுங்க, இவர் வந்தாலே தேர்தல் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற அந்த இன்வின்சிபிள் ஆரா வந்து போயிரும். அதற்கு பிறகு ஏற்கனவே
ரமேஷ் ஜிகஜினாகிங்கிறவரு பாராளுமன்ற உறுப்பினர், பிஜாப்பூர் MP, 7வது முறையா அவர் ஜெயிச்சிருக்காரு. முன்னாடி சிக்கோடியில ஜெயிச்சாரு, இப்போ பிஜாப்பூர்ல ஜெயிச்சாரு. அவர் கேள்வி கேட்கிறாரு. எங்க போன டேர்ம்ல பிஜேபி MP மீடியா சந்திப்புல இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாஜக மரியாதை கொடுக்கல, நான் 7வது முறை MP ஆயிருக்கேன், எனக்கு அமைச்சரவையில இடம் இல்ல, இந்த மாதிரி எவ்வளவு வாட்டி நீங்க 2019 இருந்து 24க்குள்ள எவ்வளவு பேர் பேசி தலைமையை எதிர்த்து ஒரு மாநில இப்போ எடியூரப்பாவை எதிர்த்து யாராவது கர்நாடகால கமெண்ட் பண்ணுவாங்க. அது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒன்று, பாஜகலையும் நடக்கக்கூடும். அவங்க ஸ்டேட் லீடர்ஷிப், நேஷனல் லீடர்ஷிப் சொல்றாரு. இது நம்ம எப்ப பார்த்தோம்? இதுதான் ஸ்லோவா வந்து அந்த உள்ள இருக்கிற குமரல்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். கேப்போம் திரு ஸ்ரீகாந்த் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது தான். இது வந்து ஒரு பர்செப்ஷனை கொடுக்குதுன்னு குறைஞ்சபட்சம் நீங்க ஏத்துக்கணும் இல்லையா? அதாவது 13ல 10ங்கிறது சாதாரண நம்பர் இல்ல. இப்போ 13ல 2 தான் நீங்க 11 அவங்களுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பப்ளிக் மத்தியில அப்போ பிஜேபி வீக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை கண்டிப்பா வரும். அதாவது நம்ம தமிழ் மொழியில் இருக்கிற தொன்மையான இலக்கியங்கள் திரிகடுக்கம்ல பார்த்தீங்கன்னா தன்னை வியந்து தருக்கலும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படிம்பாங்க. அது மாதிரி எது வெற்றி என்பதையே உணராமல் 99 சீட்டு ஜெயிச்சதுக்கே கொண்டாடினாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 10 சீட்டு அவங்களுக்கு சாதகமான அந்த இந்தி கூட்டணியினர் வெற்றி பெற்றிருக்காங்க மறுக்கலை. ஓகே, அதில் 4 சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. 4 சீட்டுகள் வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் ஜெயிச்சிருக்காங்க, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஒன்று, திமுக ஒன்று. இவ்வளவுதான் வந்து அவங்க வெற்றி பெற்றது. இது எல்லாமே காங்கிரஸ் தன்னுடைய சுயபலத்தை இழந்து எல்லா இடத்துலையும் மாநில கட்சிகள் பின்னாடி மறைந்திருந்து இன்னைக்கு தன்னைத்தானே ஒரு ஒட்டுண்ணியாக சாருண்ணியாக அவங்க உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மாநில கட்சிகளின் வெற்றிகளை எல்லாம் தன்னது அப்படின்னு நினைச்சு அவங்க கொண்டாடுவதை பார்க்கறதுக்கு தான் நான் சொன்னேன் சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு. இது வந்து கண்டிப்பாக பாஜகவின் வீழ்ச்சியையோ ஒரு பின்னடைவையோ காட்டுவதாக நான் நினைக்கவே இல்லை. முதல் விஷயம், யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை 1000 MLA சீட்டுகள் இருக்குது. இப்போ MP சீட்னாலே 500ன்னா நீங்கள் ஒரு 2500 MLA சீட்டுக்கு மேலே இருக்கிற இடத்துல ஒரு 10 சீட்னால நாங்கள் தான் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக கூட எடுக்க முடியாது. அதை விட மிக முக்கியமாக இதில் வந்து பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக இழந்திருக்கிறது. எங்கே இழந்திருக்கிறோன்னா மேற்கு வங்கத்தில் 2 சீட் இழந்திருக்கும். எங்களுடைய வெற்றி பெற்ற தொகுதியில் நாங்கள் இழந்தது என்றால் 2 சீட்டு தான் இழப்பு, மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை சார். ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இப்போவும் ஒரு தம்பிங் மெஜாரிட்டியோட நீங்கள் வந்திருக்கீங்க. 3000 ஓட்டுல உங்களை வந்து ஒரு பயத்தை காட்டி தானே ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதாவது அப்போ அது வந்து ஒரு மத்திய பிரதேஷ்லேயே இந்த நிலைமைனா அப்போ என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதாவது இதை எப்படி சொல்லறதுக்கு நாங்கள் நினைக்கிறோன்னா, அப்போ அவங்க 99 சீட்டில் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்கிறது கணக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. தடுமாறி ஜெயிச்சதெல்லாம் கழிக்க வேண்டியது இருந்ததுன்னா எப்படி சார்? வெற்றினா வெற்றியில் மட்டும்தான் இருக்கணும். அதில் எவ்வளவு சீட்டில் ஜெயிச்சாங்க, எத்தனை சதவீதத்தில் ஜெயிச்சாங்க. நம்ம முதல்வர் கூட ஒரு முறை வந்து வெறும் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தன்னோட குளத்தூர் தொகுதியில் அங்கே வந்து வெற்றி பெற்றார், ஒரு தேர்தலுக்கு முந்தைய தேர்தல். அது மாதிரி வெற்றி மட்டும்தான் அந்த இடத்துல கணக்கில் எடுக்க முடியுமே தவிர அந்த இடத்துல அவங்க எத்தனை வாக்கு வித்தியாசம் அது இல்லை. அதுவும் இல்லாமல் மத்திய பிரதேசத்திலையும் சரி, உத்தரப்பிரதேசத்திலையும் சரி, இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவங்க 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துக்கு 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே எடுத்துட்டு போயிட்டாங்க. 67,000 வித்தியாசம். இதுவே அந்த வித்தியாசத்தை நீங்க நெருக்கி கொண்டாந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாமகவுக்கும் திமுகவுக்கும் 5000 ஓட்டு தான் வித்தியாசம் அப்படின்னா இங்க அது ஒரு பேசு பொருள் ஆயிருக்குமா இல்லையா? நல்ல கேள்வி. இப்ப நடந்த தேர்தல்ல என்ன ஆளும் கட்சியோட அத்துமீறல்கள், அதே மாதிரி அதிகார துஷ்பிரயோகங்கள் எல்லாம் கடந்து ஒரு கட்சி வந்து தன்னுடைய டெபாசிட்டை 1/3க்கு மேல வாங்கி வச்சதே மிகப்பெரிய சாதனை எனக்கு. ஏன்னா போன முறை அவங்க 35,000 ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. எல்லாம் நீங்க சொல்லலாம். நான் கேட்ட கொஸ்டின் வேற. ஒருவேளை பாமகவுக்கும் திமுகவுக்கும் 10,000 ஓட்டு தான் வித்தியாசம், 5,000 ஓட்டு தான் வந்திருந்தா that will be a talking point in Tamil Nadu இல்லையா? இப்பவே டாக்கிங் பாயிண்ட் தான். அதே தான் மத்திய பிரதேஷ்ல அதே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களா நீங்க? அது இப்பவே டாக்கிங் பாயிண்ட் தான். எதுக்காக சொல்றேன்னா, நாங்க வந்து ஏத்துக்கலன்னு நான் சொல்லவே இல்லையே. நீங்க வெற்றி கண்டிப்பாக வெற்றி தான் கருத்தில் ஏற்கப்பட வேண்டும்ங்கிறதுல நம்ம என் கருத்துலேருந்து மாறுபடவே இல்லை. பட் அது மக்கள் கூட என்ன காட்டுதுன்றது தான் இங்கே கொஸ்டின். இப்போ இந்த 13மே நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம்னா, இது வந்து ஒரு நேஷனல் மூடா பிஜேபிக்கு எதிராக அப்படின்றத நம்ம பேசி, கண்டிப்பாக இது நேஷனல் மூட பிரதிபலிக்காது. என்னன்னு கேட்டா, இது வந்து
ஒவ்வொரு 7 மாநிலங்கள்ல ஒரு துண்டு துண்டா ஒரு தொகுதியில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் நடந்திருக்கு, மத்திய பிரதேசத்தில் ஒரே ஒரு தொகுதியில் நடந்திருக்கு, அது மாதிரி பஞ்சாப்ல ஒரே இடத்துல நடந்திருக்கு. அது மாதிரி ஒரு இதுல வரப்ப 7 மாநிலங்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்த ஒரு செயலை வந்து ஒட்டுமொத்த இந்திய நாட்டின் பிரதிபலிப்பாக ஏற்றுக்கொள்ள யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. உண்மை இல்லை. கேட்போம். திரு ஹிதயத்துல்லா அவர்கிட்ட அதான் கொண்டு போக நினைக்கிறேன் சார். இது எல்லாமே அசெம்பிளி பை எலெக்ஷன். எல்லா ஊர்லயும் மாநில அரசு இருக்கு, லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, வேட்பாளர் இருக்கு, அதை தாண்டி அதிகாரம் பணம் எல்லாமே இருக்கு. அந்தந்த ஊர்ல அந்தந்த அளவுல வச்சுக்கோங்க. அப்போ இதை எடுத்து 13ஐயும் ஒன்னா கூட்டி ஆஹா தேசிய அளவில் அப்படின்றது லாஜிக் இல்லைல்ல. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள். தமிழனை இந்தியாவிலே உலகத்திலே உயர்த்திய ஒரு தலைவர் பிறந்த நாளில் இன்னைக்கு வாழ்த்துவோம். இன்னைக்கு காலை சிற்றுண்டின்னு ஒரு மதிய உணவு கொடுத்தாரு, காலை சிற்றுண்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, வாழ்த்துவோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் திருக்குறள் தான் சொன்னேன், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். இது ரொம்ப பேருக்கு சுடாது. அந்த சுடாதவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஒன்றும் இல்லை, தோல்வி இல்லை, இது வந்து ஒரு மாநிலத்தில் நடக்கல. 2000 ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நான் பாருங்க, நீங்க பல பொய் சொல்லும்போது நான் குறிக்கல, நான் பேசும்போது பாருங்க ப்ளீஸ். சகோதரி கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த ரன்னிங் கமெண்ட்ரி எல்லா இடத்துலயும் கொடுக்குற மாதிரி கொடுக்காதீங்க. நான் எவ்வளவு அமைதியா இருந்தேன், பல பொய் சொன்னீங்க, அமைதியா இருங்க. அதாவது நடந்தது 2600 3000 சட்டமன்ற தேர்தல் அல்ல, நடந்தது 13 தான். 13ல என்ன வெற்றி தோல்வி தான் நம்ம பார்க்கணும். அதுல பாஜக இழந்தது 3 இமாச்சல்ல, அவங்க வந்து 3 பிஜேபி தான் காங்கிரஸ் இப்ப எடுத்திருக்கு. அதுதான் நீங்க முக்கியமா நீங்க பார்க்கணும். அதே மாதிரி 4ல திரிணாமுல் காங்கிரஸ் பெற்றதுல 3 பிஜேபி தான். 2ன்றாரு, நீங்க 3ன்றீங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், அது வந்து அங்க லோக்கல்ல திரிணாமுலுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற போட்டியா, தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கிற ஆதரவு? அதுதான் நான் கேக்குறேன். நாங்க கேரளாவுல கம்யூனிஸ்ட் நாங்களும் எதிராக தான் இருக்கோம், ஆனா இந்தியா கூட்டணியில இருக்கோம். அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க கேரளால ஜெயிக்கிற தேர்தல், கேரளாவுல ஒரு பை எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கேரளாவின் வெற்றியே தவிர நீங்க அத நேஷனல் பிக்சர் எப்படி பெயிண்ட் பண்ண முடியும்? நேஷனல் சொல்லவே இல்லையே. பிஜேபி வந்து வெள்ளி மத்திய அரசாங்கத்துல மட்டும் இருக்குன்னா நீங்க பேசுறது நியாயம். இந்தியா முழுக்க இருக்கு, இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் பிஜேபி இருக்கு இல்லையா? அப்ப இல்ல சார், ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இது வந்து பாஜக உடைய இதை வந்து அவங்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிச்சிருச்சு, அவங்களை உருவாக்கிய பதட்ட சூழ்நிலையை மக்கள் கண்டுகொண்டார்கள். இது வந்து நீங்க ஒரு நேஷனலா தானே கொண்டு போறீங்க. நான் அதைத்தான் சொல்றேன், ராகுல் காந்தி சொல்றது நியாயமானதுதான். இந்தியா முழுக்கும் பதட்டத்தை உருவாக்குனவர்கள். நீ சொன்ன பெருந்தலைவர் காமராஜர் கூட எதுக்கு சொன்னேன், இந்த பிஜேபி முன்னோடியான RSS அவரை கொலை செய்ய முயற்சித்த ஒரு இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம், நிறைய பேர் மறுப்பாங்க. நீங்க எதுக்கு சொல்ல அதை கொண்டு வர பண்ண இந்த எதுக்கு நீங்க கேட்டீங்கல்ல, பதட்ட நிலையா அந்த நிலையை கேட்குறீங்க இல்லையா? அது உண்மைன்னு சொல்ல வர்றேன். அவங்க பாஜகவை பொறுத்தவரை இந்தியா முழுக்க ஆட்சி செய்யக்கூடியவர்கள், பெரும்பாலான மாநிலங்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்கள். இப்ப அவர்கள் ஆண்டு ஹிமாச்சல், அதே மாதிரி உங்களுக்கு வந்து உத்தரகாண்ட்ல பின்னடைவு, அதே மாதிரி உங்களுக்கு அதிகமா 2வது இடம் வந்த மேற்கு வங்காளத்துல பின்னடைவு, அவங்க சீட்டு. அதை தான் நான் சொல்ல வந்து நீங்க சொல்ல விடல. அவங்க பாஜகவுடைய தோல்வி, நேரடி தோல்வி என்பது ஹிமாச்சல்லையும் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சதுலையும் ஒரே நிமிஷம் திரும்பவும் கொஞ்சம் தயவு செய்து நீங்க உங்க பேசும்போது நீங்க நோட் பண்ணிக்க, பேனா இருக்கு உங்கள்ட்ட பேருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கங்க சார். நீங்க பேசும்போது அந்த அம்மா ஏதாவது அதிகமா குடிக்கல, நீங்க குடிக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வர்றேன், கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் பதில் சொல்லுங்க. நான் மீண்டும் மீண்டும் உங்களை குறுக்கீடு ஸ்ரீகாந்த் பேர் வச்சிருக்க மாதிரி இங்க வச்சுக்க வேணாம். தந்தி டிவி இது, நல்ல டிவி இது. ஆமா, நான் சொல்ல வர்றேன், அதாவது இன்றைக்கு பாஜகங்கிறது இந்தியா முழுக்க உள்ள கட்சி, காங்கிரஸ் இந்தியா முழுக்க உள்ள கட்சி, இந்தியா கூட்டணியாக இன்னைக்கு இருக்கு. அது எண்டு கூட்டணி. எது என்டிங்கிறது ஒரு எண்டு கூட்டணி, அல்லது நீ மைனாரிட்டி ஆட்சி நடத்துறாங்க இப்படி வச்சுக்கோ. ஏன்னா இந்திங்கிறாங்க, ஏன்னா இந்த இந்திய நாங்க இந்திய மேல அவங்களுக்கு அவ்வளவு பிரியம். இந்தியான்னு நாங்க என்ன சொல்ல வரேன், இன்றைக்கு நடந்தது என்ன உங்களுக்கு, மொத்தம் 13ல அந்த ஒரு பத்ரிநாத் என்னாச்சு, அயோத்தி நடந்த மாதிரி பத்ரிநாத் நிலைமை என்ன? அன்னைக்கு பாஜகவுல ஜெயிக்க வேண்டிய கட்சி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு கட்சி, ஏன் இந்துக்கள் வழிபாடு தலமான பத்ரிநாத்ல போய் இந்த நிலைமை வந்துருச்சு. அப்ப நடந்தது ஹிமாச்சலும்
அதே மாதிரி இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, தமிழ்நாடு பாஜக தலைவர் என்ன சொல்றாரு, நாங்கள் இந்த ஏன் இவ்வளவு தோத்தீங்கன்னு கேட்டா அதை பத்தி சொல்ல, நாங்க ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் அதே போன்று ஜார்க்கண்டிலும் வெற்றி பெறுவோம். கேட்கிற கேள்வி ஒண்ணு, பதில் இந்த பதில். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு இந்த தோல்வியை ஒத்துக்கொள்ள மனதில்லை. இல்ல சார், அவங்க எழுப்புற கேள்வி ரொம்ப சிம்பிள். ஒரு கேள்வி, அவங்க எழுப்புற கேள்வி, இன்னொரு கேள்வி நான் தான் சொல்றேன், கேள்வி நீங்க சொல்லக்கூடாது, சொல்லுங்க. இது அவங்க எழுப்புற கேள்வி என்னன்னா, இது ஏதோ காங்கிரஸ் உடைய வெற்றிங்கிறது, காங்கிரஸுக்கு என்ன இதுல பங்கு இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஜெயிச்சாங்க, ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்ல ஜெயிச்சது, ஹிமாச்சல்ல உத்தராகண்ட்ல மத்திய பிரதேஷ் 3 இடத்துல நீங்க போட்டி. அப்போ எங்க இது காங்கிரஸ் உடைய வெற்றி? நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு ஆட்சி பிஜேபி ஆட்சியா என்டிஏ ஆட்சியா? என்டிஏ தானே. அப்ப நாங்க இந்தியா கூட்டணி நாங்க சொல்லக்கூடாதா? கேள்வி. நம்ம ஊர் உதாரணத்தை எடுத்துப்போம். விக்கிரவாண்டி பை எலெக்ஷன், விக்கிரவாண்டியில திமுக பெற்ற வெற்றிக்கு காங்கிரசின் பங்கு எவ்வளவு? காங்கிரஸ் பங்கு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுடைய பங்கு இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பங்கு இருக்குது, முஸ்லீம் லீக் பங்கு இருக்குது, இப்படி பல்வேறு கட்சிகளுடைய பங்கு இருக்கு. அது இல்லைன்னா சொன்னா அதான் கூட்டணி. கூட்டணி என்பது என்ன, இதுபோலதானே. அப்ப இந்த கூட்டணி இருக்கிறதுனால தான் எல்லா இடங்களிலும் வெல்ல முடியுது. அப்படி நான் எடுத்துக்கிட்டா கூட பஞ்சாப்ல என்ன பண்ணிருக்கீங்க, ஜலந்தர்ல நீங்களும் போட்டி போட்டிருக்கீங்க, ஆம் ஆத்மியும் போட்டி போட்டிருக்கு. ஆம் ஆத்மி ஜெயிச்சிருச்சு, காங்கிரஸ் 3வது இடம் வந்திருக்கு. ஆனா அது இந்தியா கூட்டணியின் வெற்றின்றீங்க. அழகான உதாரணம் சொன்னேன், அது இன்னும் நீங்க எடுத்துக்கல. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்தியா கூட்டணி, நாங்க போட்டியிடுறோம். ஆனா ஜெயிச்ச பிறகு யாரு ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி. இன்னைக்கு கேரளாவில் 19 தொகுதியில நாங்க ஜெயிச்சிருக்கோம், பிஜேபி 1 ஜெயிச்சிருக்கு. அப்ப இந்த 19 தொகுதி இந்தியா கூட்டணி தான் வருது. காங்கிரஸ் தோற்றத்துக்கு ஒரு 3 இடத்துல. சார், அது லோக்சபால நீங்க ஃபைனலா போய் பார்லிமெண்ட்ல உட்காரும் போது நீங்க எல்லாம் எதிர்கட்சியில உட்கார போறீங்கன்னு உங்களுக்கு கணக்கு சொல்லிக்கலாம். அசெம்பிளி பைபோல்ல நீங்களும் ஆம் ஆத்மி எதிர்த்து போட்டிடுறீங்க, நீங்க 3வது இடம் போறீங்க. ஆனா உங்களோட வெற்றி கேட்கறது, திரும்பவும் சொல்றேன், ஓவரால் வரும்போது இந்தியா கூட்டணி வரும். இப்ப காங்கிரஸ் எத்தனை இடங்களை ஜெயிச்சிருக்கு, கூடுதலா இன்னைக்கு 3 இடங்கள் அதிகமா வாங்கியிருக்கு. அப்ப காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அதுதான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 300 இடங்கள் 303 இடங்கள் இருந்தவங்க 240 ஆயிருக்காங்க. நாங்க வெறும் 50-54 இருந்தவங்க 99 + 3, இப்ப நாங்க 102ல இருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இழப்பு யாருக்கு? நீங்க இழப்புன்னு பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸுக்கு இழப்பு இல்ல. யாருக்கு இழப்பு? பாஜகவுக்கு இழப்பு. அது மட்டுமல்ல, 543ல வந்து ஒரு பாதி கூட அவங்களால வர முடியல. இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியா முழுக்க அவங்க ஆட்சியை பிடிச்சாலும் 540ல பாதியை கூட அவங்க வர முடியல. அவங்க 63 சீட்டை இழந்திருக்காங்க. 32 சீட்டை கெஞ்சி கெதறி வாங்கி அவங்க நிக்கிறாங்க. திரு குமார் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது அதான். இப்ப அவரு ஒரு பாயிண்ட் சொன்னாரு, பத்ரிநாத்திலே தோக்குறீங்க, நீங்க முன்னாடி அயோத்தியில தோத்தீங்க, இப்போ பத்ரிநாத்ல தோக்குறீங்க, உங்க ஆட்சி இருக்கக்கூடிய உத்தராகண்ட்ல மொத்தமா போகுது, இதுல வந்து ஹிமாச்சல்ல கட்சி மாறி இந்த பக்கம் வந்து நிக்கிறாங்க, அவங்க தோக்குறாங்க மத்திய பிரதேஷ்ல. பட் இது வந்து காங்கிரஸ் வெற்றியா அவங்க வெற்றியா இல்லை, உங்க தோல்வி அதை முதல்ல ஏத்துக்கணும்ல. அதாவது 91 தேர்தலில் தமிழ்நாட்டை எடுத்துக்குவோம். உதாரணம் சில இடங்கள்ல எல்லாத்தையும் புரிய வச்சிடும், அதுக்காக உதாரணத்தோடு சொல்கிறேன். 91ல் ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வைத்து ஜெயித்தார்கள். அதே ஜெயலலிதா 96ல் படுதோல்வி அடைந்தார்கள். திரும்ப 2001 ஜெயித்தார்கள். இப்படி மாறி மாறி வந்திருக்கிறது. சரி, இதுதான் எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல் நடக்கப்பது, சட்டமன்ற தேர்தல். அந்தந்த தொகுதியில் இருக்கிற மக்களுடைய வெறுப்புக்கு ஏற்றார் போல தான் அது தேர்தலுடைய முடிவுகள் அமையும். மாறி மாறி வரும், மாறி வர்ற கதை இல்ல. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சிக்கு சாதகம்னு. பீகார்ல பாருங்க, நீங்க தான் ஆளுங்கட்சி, ஜேடியோட கேண்டிடேட்டை ஒரு சுயேட்சை வேட்பாளர் தோக்கடிச்சிருக்காரு பீகார்ல. இப்ப நீங்க இது என்னன்னு சொல்வீங்க, இடைத்தேர்தல் இல்ல. நான் மறுக்கவில்லை, அப்ப அது ஆட்சிக்கு எதிரான மனநிலையில எடுத்துக்கணுமா கூடாது? இதை மறுக்கவில்லை. தேர்தல் வந்து எல்லா, அதாவது 142 கோடி மக்கள், 2500க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள், அதில் வந்து 28 கட்சி கூட்டணி. இந்த கட்சி கூட்டணியிலாம் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. ஒரிஜினலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜென்யூனாக நீங்கள் அதை அப்ரோச் பண்ணி இதை ஸ்டடி பண்ணீங்கன்னா வெறும் 4 சீட்டு தான். அந்த 13ல் 4 தான் காங்கிரஸ். எப்படி டிஎம்சி ஏற்கனவே அவங்க ஜெயிச்சதை நான் ஒத்துக்கிறேன். உத்தராகண்ட்ல 2, ஹிமாச்சல்ல 2 நினைக்கிறேன். அவங்க வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகே ஃபைன். பட் எல்லா இடத்துலயுமே திரு இதயத்துல்லா சொல்ற மாதிரி தோத்தது யாரு? நீங்க. நான் அதைத்தான் சொல்ல வரேன். நான் தோற்றது நம்ம யாரும் நாங்க எப்படி மறுக்க முடியும்? அது தோற்றது தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே
திரிணாமுல் காங்கிரஸோட சீட்டு 3 சீட்டு அவங்க இருந்தது தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. சரி, அதனாலும் இப்போ இவங்க எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. உங்ககிட்ட இருந்து எடுத்துருக்காங்க. சரி, அதே திரிணாமுல் என்ன சொல்லிச்சு எம்பி எலெக்ஷனோட என்ன சொன்னாங்க? திரிணாமுல் காங்கிரஸுக்கு நான் ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டேன், அவங்களுக்குள்ள நல்ல டேர்ம்ஸ் இருந்ததா? இல்ல சார், அவங்களுக்கு நான் அதுதான் அவர்கிட்ட கேட்டேன். அவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் எப்படியோ போட்டோம். காங்கிரஸ் ஜலந்தர்ல 3வது இடம் வந்திருக்கு, நான் தான் சொன்னேன். அது பிரச்சனை இல்ல. தோத்தது யாருக்கு எதிரான தோத்தது நாங்க அப்போ பல மாநிலங்கள்ல ஆங்காங்க நடக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒரே மாதிரி ரிசல்ட் வருது. ரொம்ப சுருக்கமா இதுதான் நினைக்கிறாங்கன்னு ஏன் அவங்க சொல்லக்கூடாது? இத வந்து நான் வெளிப்படையா சொல்றேன். இது ஒரு சர்வதேச சதி நடந்திருக்கிறது. தேர்தல் எம்பி தேர்தல்ல, எம்பி எலெக்ஷன்ல போச்சுடா. எம்பி எலெக்ஷன்ல நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். என்ன சார் இது? இல்ல தோல்வி ஒத்துக்கல, நாங்க ஒத்துக்கலன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்கு இல்ல உங்களுக்கு தெரியாம இருக்க முடியாது. நீங்க செய்தியை ஸ்டடி பண்றது தான் உங்களுடைய இந்தியன் எலெக்ஷன்ல ஒரு சர்வதேச தலையீடு பெரிய இஷ்யூ சார். இந்தியாவுல பாஜக ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற மிகப்பெரிய உலக கோடீஸ்வரர்கள் அதற்கு முதலீடு செய்தது ஆதாரங்கள்லாம் இருக்கிறது. ஜார்ஜ் ஃபெரோஸ் என்கிற ஒருத்தர் என்னென்ன எதுக்கு பணம் கொடுத்தார் என்பது செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆகையினால உள்நாட்டில் உள்ள இந்த 28 கட்சிகள், மற்ற பிஜேபிக்கு எதிரானவர்கள், இவர்களுடைய கூட்டு சதியினால எம்பி தேர்தலில் ஜெயிச்சாங்க. அதுவே பெரிய வெற்றின்னு சொல்றேன். அதாவது தேர்தலுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் உலக அளவில் கணிக்கப்பட்ட முடிவுகளின்படி இந்த 243 இந்த 293 தொகுதியில் பாஜக கூட்டணி ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சதே பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறேன் நான். ஓகே, ரைட், வெரி இன்ட்ரஸ்டிங். இதுல அதை தொடர்ந்து இந்த தேர்தல் நடந்ததால், அதை தொடர்ந்து இந்த தேர்தல் இப்போ 1 மாசம் தான் ஆயிருக்கிறது. தொடர்ந்து இந்த தேர்தல் அதனுடைய எதிரொலியாக இது நடந்திருக்கிறது. அவ்வளவுதான். இதனால இந்த பாஜகவுக்கு எந்த சரிவும் இல்லை என்பது என்னுடைய வாதம். ஓகே, ரைட். திரு அமுதரசன், யூ சீம் டு பி என்ஜாயிங் தட் பாயிண்ட். ரொம்ப உற்சாகமா கேட்டுட்டு இருக்கீங்க அவர் சொல்றது. பட் இதுல கேள்வி தான், இப்போ திரு ஸ்ரீகாந்தும் சொன்னாரு, மாநில கட்சிகளுடைய வெற்றியை காங்கிரஸ் தனதாக்கி கொள்கிறது. நீங்க எல்லாம் ஒட்டுக்கா வந்து இந்தியா கூட்டணின்னு சொல்லிக்கிறீங்க. தமிழ்நாடு சிறந்த உதாரணம் இல்லையா? இல்ல, கரெக்ட் தான். இப்போ நான் குமார் சார்கிட்ட இருந்தே போறேன். என்னன்னா, இந்த இன்டர்நேஷனல் சதி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இருந்துச்சா, இல்ல இந்த 13 இடைத்தேர்தல்கள்ல இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, கண்டினியூட்டி இருக்குல்ல. ரெண்டாவது, நீங்க எல்லாரும் சொன்னது வந்து அதுதான். ஏன்னா இடைத்தேர்தல்கள், அதே போல இந்த மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல் அந்தந்த லோக்கல் இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறது இயல்பான ஒன்று. அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறது. இது ஏன் நம்ம குறிப்பா இப்போ வந்து இது பாஜகவினுடைய செல்வாக்கு சரிவு, அதே போல இந்தியா கூட்டணியுடைய வெற்றி அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க, அந்த இப்போ பீகார்லேயோ இல்லை வெஸ்ட் பெங்கால்லையோ தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டியில் ஜெயிச்சா அது எப்படி நம்ம பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஒன்றும் இல்லை, இந்த தேர்தலில், இந்த 13 இடைத்தேர்தல்களில் பாஜக அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெற்றி பெறுது. தமிழ்நாட்டில் ஒருவேளை பாமக வெற்றி பெற்றிருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கிரெடிட்டை யார் எடுத்துக்குவாங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக எப்படி தேர்தல் அணுகுனுச்சு அப்படின்னு பார்த்தோம். பிரதமர் மோடி அவர்களை முன்னிலைப்படுத்தி அவரை தான் ஒரு ஐகானா வச்சு தேர்தலை சந்திச்சாங்க. தேர்தலுக்கு முன்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க தயங்குறாங்க, நாங்க மோடி அவர்களை அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதற்கு முன்பாக, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கடைசியாக நடைபெற்ற மத்திய பிரதேசத்திலையும் குஜராத்லையும் நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல பாஜக கணிசமான அளவிற்கு வெற்றி பெற்றுச்சு. அப்படி வெற்றி பெற்றப்ப பாஜக என்ன கிளைம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இது நல்லாட்சி நடத்தக்கூடிய பிரதமர் அவர்களினுடைய அந்த நல்லாட்சிக்கு கிடைத்த நற்சான்று அப்படின்னு சொல்லி பாஜக மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணாங்க, விளம்பரப்படுத்தினாங்க. அப்போ ஒரு உள்ளாட்சி தேர்தல்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள்ல பாஜக வெற்றி பெறும் பொழுது அது பாஜகவினுடைய வெற்றி, மோடி அவர்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ வெஸ்ட் பெங்கால்ல இப்ப 4 தொகுதிகள், 4 தொகுதிகள்ல 3 தொகுதி பாஜக வசம் இருந்த தொகுதிகள். அந்த பாஜக கிட்ட இருந்ததுல இப்ப வெஸ்ட் பெங்கால் வந்து ஜெயிக்குது. அந்த அப்படி வரும் பொழுது தொடர்ந்து, இன்னும் குறிப்பாக நீங்க பேசும் பொழுது கூட சொன்னீங்க,
அயோத்தியில் ஆல்ரெடி நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தி தொகுதியில் அந்த பைசாபாத் அதில் பாஜக தோல்வி அடையுது. இப்போ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பத்ரிநாத்ல உத்தராகண்ட்ல பத்ரிநாத்ல வந்து பாஜக தோல்வியை தழுவுது. இது மட்டும் தானா அப்படின்னு சொன்னா இப்ப பாஜக எந்த அளவிற்கு கடவுளை ஆன்மீகத்தை அல்லது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களோட அந்த முக்கியமான இடங்கள்லயே தோல்வி அடைறாங்கன்றத சொல்றீங்க. பட் எப்படி இப்ப அவங்க வந்து மத்திய பிரதேஷ்ல ஜெயிக்கும் போது அவங்களுடைய அது அந்த அவங்க கொள்கையிலேயே தோல்வின்னு நான் சொல்றேன். அதான் இப்ப அவங்க மத்திய பிரதேஷ்ல ஜெயிக்கும் போது 3000 ஓட்டுல தானே ஜெயிச்சீங்க, நெருக்கமான போட்டி தானே வந்துச்சு அப்படின்லாம் கேட்டா, காங்கிரஸ் ஜெயிச்ச இடங்கள்லயும் பல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான மார்ஜின். இப்ப நீங்க சொன்ன பத்ரிநாத்ல வெறும் 5000 ஓட்டு வித்தியாசம். அதே உத்தராகண்ட்ல இருக்கிற மங்களூர்லோட தொகுதி பாத்தீங்கன்னா 400 ஓட்டு வித்தியாசம். 400 ஓட்டு வித்தியாசத்துல அங்க காங்கிரஸ் ஜெயிச்சு. அப்ப அதை எப்படி நம்ம வெற்றின்னு சொல்ல முடியும்? இல்ல எவ்ரி சிங்கிள் ஓட் கவுண்ட்ஸ் தானே. நீங்க இல்ல அந்த கேள்வி அவங்கள நோக்கி வர்றதுனால நான் உங்களை நோக்கி வைக்கிறேன். அவங்க வந்து இப்ப மத்திய பிரதேஷ்லயே நீங்க 3000 ஓட்டுல தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்து கேக்குறோம். அப்ப அதே கேள்வி உங்களுக்கு 1500 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. ஹிமாச்சல்ல வெறும் 1500 பிஜேபி. ஆமா சார், அதே ஹிமாச்சல்ல உங்களோட மார்ஜின்ஸ் பாருங்க. அதே ஹிமாச்சல்ல நீங்க 8000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கீங்க. பீகார்ல 8000 ஓட்டுல மெஜாரிட்டி திரிணாமுலோட வெற்றி, திமுகவுடைய வெற்றி தவிர மெஜாரிட்டி குறைவான மார்ஜின்ஸ்ல தான். திரு அமுதரசன். அதுதான், அதாவது நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலுமே அது வெற்றி தான். அது இப்ப ஒரு ஓட்டு 2 ஓட்டுக்கெல்லாம் கூட நம்ம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம் இல்லையா. நான் கோர்ட்டுக்குள்ள போயிட்டு நம்ம அது எதுக்காக கிளைம் பண்றோம்? வெற்றி தான். ஏன்னா இப்ப நம்ம வேணுமா இப்படி வேணுமா சொல்லலாம். குமார் சொன்ன மாதிரி பல இன்டர்நேஷனல் லோக்கல் சதியெல்லாம் முறியடிச்சு குறைந்த வெற்றி வாய்ப்புல இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு வேணுமா நம்ம சொல்லலாம். அதனால வந்து வெற்றி அப்படிங்கிறது மக்களினுடைய ஆதரவை பெற்று அவர்களுடைய செல்வாக்கை பெற்று அது எவ்வளவு மார்ஜினாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். எண்ட் ஆஃப் த இதுல வந்து செஷன்ல பாத்தீங்கன்னா அது மெஜாரிட்டி தானே ஜெயிக்கிறதா நீங்க சொல்றீங்க கவுன்சில. சோ அந்த வகையில எடுத்துக்கிட்டா பாஜக தோற்று இருக்குது. குறிப்பாக பாஜக முன்னிறுத்திய மோடியினுடைய செல்வாக்கு குறைய தொடங்கி இருக்குது. அவர்களுடைய பிரச்சாரங்களே வந்து இப்ப தோல்வியை சந்திச்சிருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஸ்ரீகாந்த் அவர்கள்ட்ட கொண்டு போய் நினைக்கிறது, இதுவே 13க்கு 13 என்டிஏ ஜெயிச்சிருந்தது அப்படின்னா, பாருங்கள் நீங்கள் சொன்னீர்களே, பார்த்தீர்களா எங்கள் ராஜதந்திரத்தைன்னு சொல்லியிருப்பீங்களா இல்லையா? அதாவது உங்க கேள்விதான் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதாவது கடந்த கால நினைவுகளில் மட்டும் காலம் தள்ளி கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய இடத்தை தானே தக்க வைத்துக் கொண்டதை ஒரு மிகப்பெரிய பெருமையாக எப்படி மேற்கு வந்ததை தவிர நாங்க எங்கேயுமே எங்க கையில இருந்த சீட்டை இழக்கல. ஹிமாச்சல்ல வந்து உங்க ஆளுங்க மாறி நின்னதுனால வந்த தேர்தல் சுயேட்சைக்கான ஒரு சீட்டு தானே. சுயேட்சை வேட்பாளர்கள் மத்திய பிரதேஷ்ல வந்ததும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ அங்க இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏ பிஜேபிக்கு மாறுறாரு. அதனால வந்து மத்திய பிரதேசம் வந்து நாங்க தானே வெற்றி பெற்றிருக்கோம். அந்த இடத்துல நாங்க தக்க வச்சிருக்கோம். ஆமா, இல்ல அந்த மாதிரி ஹிமாச்சல் காங்கிரஸ் இழந்திருக்கு. மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் எம்எல்ஏ உங்ககிட்ட வந்தப்பவே இழந்துருச்சு. இப்ப அதை யார் பிடிக்கிறாங்க அப்படின்றது நீங்க வந்தது இல்ல. போன முறை காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதியில இன்னைக்கு நிறுத்த வேண்டியதானே. அவங்களுக்கு பலம் இருந்தா அவங்க ஜெயிக்க வேண்டியதுதானே. அங்க பலம் காங்கிரஸுக்கு இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா பை தி சேம் லாஜிக் ஹிமாச்சல்ல உங்ககிட்ட இருந்து மாறி நின்னவங்க இடத்துல வரும்போது அங்க காங்கிரஸ் ஜெயிக்குது இல்ல. கண்டிப்பாக அவங்க 3 பேரும் சுயேட்சையாக வந்தவர்கள். இது வந்து கட்சி மாதிரி அவர் வந்து எங்க கட்சியில இணைஞ்சு நின்றுருக்காரு. அவங்க சுயேட்சையாக இருந்தவர்கள், எங்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்தவர்கள். முன்னாடி அவங்க எங்க கட்சியில வந்து நிக்கல. அவங்க வந்து முன்னாடி சுயேட்சையா இருந்தவங்க அந்த சீட்டை காங்கிரஸ் பெற்றிருக்கிறார்கள். அவ்வளவுதான் அந்த ஒரு வித்தியாசம் இமாச்சல் பிரதேஷ் பொறுத்த வரைக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா அண்ணா பேசுறப்ப சொன்னாங்க 240 சீட் இருக்கிற மைனாரிட்டி அரசு. 2004 எவ்வளவு சீட் வச்சிருந்தீங்க? 2009 எவ்வளவு சீட்? கடந்த 30 வருஷத்துல 200 சீட்டை தொட முடியாமல் ஆட்சி 2 முறை நடத்தின காங்கிரஸ் கட்சி 240 பார்த்து சிரிக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உங்களுக்கு 1 2 3 தெரியுமா இல்லையா? 99 வச்சு ரொம்ப வேகன்சி இன்னைக்கு ராஜ்யசபால பாருங்க உங்க கவுண்ட் எவ்வளவுன்னு. ராஜ்யசபால இங்க பாருங்க இப்ப வரப்போகுது. இப்ப ராஜ்யசபா வரப்போகுது. வேகன்சி இருக்கு. 9 சீட்டுகள் வரப்ப எங்களோட நிலைமை மாறும். இல்ல இந்த வருஷம் வர ராஜ்யசபால கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி மாறும். உங்களுக்கு எப்ப மாறும்னா ஆந்திராலயோ ஒரிசாலயோ ராஜ்யசபா தேர்தல் வந்தாதான் உங்களோட எண்ணிக்கை மாறும். அது வரைக்கும் 86 தான். இந்த முறை அடுத்த முறை வர எங்களுடைய எண்ணிக்கை கூடும். ராஜ்யசபா வந்து நம்ம தேர்தலை பொறுத்தோ மக்கள் எண்ணத்தை பொறுத்தோ வரப்போறது இல்லை. அது வந்து எம்எல்ஏக்கள் கைவசம் இருக்கிற நிலைப்பாட்டை பொறுத்து வரப்போகுது. அதனால அது அப்படியே மக்கள் மனநிலையை பிரதிபலிக்குது என்று நம்ம மக்கள் மனநிலைக்கு சொல்ல. பட் இட் இஸ் கெட்டிங் டஃபர் ஃபார் யூ இல்ல. அது அந்த விஷயத்தை இப்போ நீங்க ஒரு பில் பாஸ் பண்ணணும்னா
ராஜ்யசபால என்டிஏ மொத்தமா சேர்த்தாலும் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. அதாவது இன்னைக்கு அறுதி பெரும்பான்மையோடு இருக்கிற எங்கள் கட்சிக்கு எங்கள் கூட வந்து நாங்கள் இந்தி கூட்டணி மாதிரி எங்கள்கிட்ட 18 கட்சி கிடையாது. எங்கள் கூட இப்போ உட்காந்துட்டு காலம் தள்ளுறதுக்கு அவங்க எல்லாமே 18 பேரை வச்சு தட்டி தடுமாறி அவங்களாம் நடத்தியிருக்கப்ப அவங்க எங்களை பார்த்து கவலைப்படுறாங்க. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். 2 பேர் வலிமையா எங்க கூட இருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு கூட காங்கிரஸ் சொல்லிக்கலாம், காமராஜர் தான் அவங்க சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அவரை புறந்தள்ளி வெளியில தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற தலைவரே கிடைக்கல. இன்னைக்கு கூட யாரை புறக்கணிச்சாங்களோ அவர் பேர் தான் சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இப்ப இருக்க தலைவர் பேர் அவராலே சொல்ல முடியாது. அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. தலைவர்களும் இல்லை, தொண்டர்களும் இல்லைங்கிற மாதிரி திமுக மட்டும் நம்பி ஒரு கட்சி நடந்துட்டு இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதனால மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி சொல்லிக் கொள்கிற மாதிரி வளர்ச்சி இல்லாதவங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிறுமை அணிமாம் தன்னை வியந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல அவங்க பட்டாசு வெடிக்கிறாங்க. 99க்கு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடின கட்சி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஓகே, கேட்போம். தெரியுதே மீண்டும் மக்களுக்கு தெளிவா சொல்லிடுவோம். 3 சுயேட்சைகள் பாஜகவில் இணைந்தார்கள், பாஜக வேட்பாளராக நின்றார்கள், தோல்வி அடைந்தார்கள். 3 இமாச்சல். அதே மாதிரி உங்களுக்கு இதுல மேற்கு வங்கத்தில் 3 பாஜகவினர் தங்களுடைய இடத்தை இழந்திருக்கிறார்கள். 6 ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்பொழுது மற்ற எல்லா உத்தரவாகலாம் சேர்க்கும்போது 8 இடங்களை வந்து அவங்க இழந்திருக்காங்க. இதைத்தான் நம்ம பேசுகிறோம். காங்கிரஸ் 4 இடங்கள்ல ஏற்கனவே ஒன்று இருந்தது, 3 கூடுதலாக வந்திருக்காங்க. கூடுதலாக வந்தது வந்து காங்கிரஸுடைய வெற்றி. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியா கூட்டணி வெற்றின்னு சொல்லிட்டோம். சுயேட்சை சேர்த்தா 10, 11 ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. யோகி ஆதித்யநாத் ஏற்றுக்கிறாரு. என்ன ஏற்றுக்கிறாரு? நாங்கள் அதீத நம்பிக்கையால் மக்களவை தேர்தலில் பாஜக இழந்தோம் அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, 63 இடங்கள்ல இருந்தோம் நாங்கள், 68 இடங்கள்ல இருந்தால் நாங்கள் 33 மாறி போயிட்டோம். எங்க சொல்றது யோகி ஆதித்யநாத். அவருக்கு இருக்க துணிவு இங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரங்களுக்கோ அல்லது வலதுசாரிகளுக்கு இல்ல. நீங்க மறுக்க மாட்டீங்க, நீங்க மறுக்க முடியாது. காசு கொடுத்து ஜெயிச்சிருக்கீங்க. 8000 ரூபாய் கடக்க 8000 ரூபாய் தரேன், 1 லட்சம் ரூபாய் தரேன் லஞ்சம் கொடுத்து சீட் வாங்கி ஜெயிச்சிட்டு மக்களை ஏமாத்தி ஜெயிச்சிட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்களே பேச ஆரம்பிச்சிடாதீங்க. நான் எப்படி சொல்றேன்? ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், விக்கிரவாண்டியை பொறுத்தவரை தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட தோல்வின்னு சொன்னா, எப்படியாவது பாமக தோக்கணும்னு சொல்லி திரு அண்ணாமலை எடுத்த முயற்சியில அவர் ஜெயிச்சிட்டாரு. எப்படி? ஏன்னா மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு நாளைக்கு எனக்கு முதல்வர் பதவியை கேட்டக்கூடாதுங்கிற அந்த நல்ல எண்ணத்துல அண்ணாமலை தனக்கு வருது போயிருமோண்டு அதிமுக வாக்குகளை வாங்க விடாம பண்ணிட்டாரு. அத இந்தியா முழுக்கும் பல கட்சிகளை கூட்டணி சேர்த்து அவர்களை கொலை செய்த அந்த அரசியல் கொலை செய்த பாஜக இங்க பாமகவையும் அரசியல் கொலை செஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காஷ்மீர்ல இருந்து மெஹபூபா முஃப்தி ஆரம்பிச்சு லோக் தளம், நம்முடைய இதுல மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா, இப்படி பல கட்சிகளை ஒண்ணுமில்லாமாக்கி தனக்கு ஆதரவளித்த ஒரிசாவுடைய முதல்வரையும் ஒண்ணுமில்லாமாக்கி இப்ப பாமகவையும் ஒண்ணுமில்லாமாக்குனதுதான் இந்த தோல்வி. எதுக்கு சொல்ல வர்றேன்? இன்னைக்கு ஏன் இந்த தோல்வி? இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கும் ஆவடிக்கு, அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூருக்கும் நம்முடைய இன்னும் அதாவது பூந்தமல்லி, இந்த 2க்கும் 10 வருஷங்களுக்கு முன்னால 600 கோடி ஒதுக்குனா சொன்னாங்க. 2014 காங்கிரஸ் அறிவிச்ச திட்டம், காங்கிரஸ் பணம் ஒதுக்குச்சு. இன்னைக்கு வரையும் ஒன்றும் செய்யல. தமிழ்நாட்டுக்காரர்கள் எப்படி பாஜக நம்புவார்கள்? பாமக வீழாதா? அது மட்டும் இல்ல, ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒரு 13,000 கோடி தர்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரையும் தரல. திமுக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக பாஜக இருக்கிற வரை அந்த எந்த கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் அவர்கள் வீழ்வார்கள் என்பது எடப்பாடியார் உணர்ந்திருக்காரு. நம்முடைய மருத்துவர் ராமதாசும் உணர்வார். நல்ல திரைக்கதை, நீங்க ஒரு படம் எடுக்கலாம். கூட இருந்தே குழி பறிச்சிட்டீங்களாமே பாமகவை. அவர் சொல்வார், திட்டமிட்டு தோக்கடிச்சிருக்கீங்க பாமகவை. அவருக்கு அதை சொல்லி ஆகணுங்கிற நிலைமை அவருக்கு இருக்குது. அதனால சொல்றாரு. அதெல்லாம் உண்மை கிடையாது. அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை பேசிய விதம், அது அதிமுக காரங்களை இரிட்டேட் பண்ணது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கோர்த்து பார்க்கும்போது ஓ அப்படி இருக்கலாமோ, அதெல்லாம் கற்பனை பண்றதுக்கு எவ்வளவு வேணாலும் இருக்கு. யாருக்கு வேணாலும் சுதந்திரம் இருக்கிறது, கற்பனை பண்ணலாம், யூகம் பண்ணலாம். அதெல்லாம் அந்த ரியாலிட்டிக்கு எதிராக அவர் பேசுறாரு. அதெல்லாம் உண்மை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது தமிழ்நாட்டில் பாஜக இப்போதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பை எலெக்ஷனை பற்றி உங்களுக்கு தெரியும்.
மிகப்பெரிய இன்சிடென்ட் கிட்டத்தட்ட 70-80 பேர் இறந்துருக்காங்க. விசச்சாராயம் குடிச்சு இறந்து அது பக்கத்து மாவட்டத்தில் தான். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு தூத்துக்குடி தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு செல்வந்தருக்காக ஒன்றிய அரசு தலைவர்களும் அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு தலைவர்களும் ஒத்துழைத்ததை வந்து வெளிக்கொணர்ந்தது நீதி அரசு. நடந்தது 13 பேர். அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த அதிகாரிகளுடைய சொத்தை கூட இன்னைக்கு ஏன் டைமை குறுக்கிட்டு பேசுனீங்களா? அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அதனால நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்லுகிறேன், யாரோ சாப்பிட்ட கள்ளச்சாராயத்தை சொன்னீங்க. ஆனா உங்களால கொல்லப்பட்ட தூத்துக்குடி நான் சில விவரங்களை சொல்லணும் சார். அதாவது இப்போ மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எல்லா இடத்திலும் பல்வேறு தரப்பான ரசனைகள், பல்வேறு தரப்பான எதிர்பார்ப்புகள், குறைகள், நிறைகள் இதை நிறைஞ்சது தான் இந்த நாடு. அதில் ஒவ்வொரு பிராந்தியத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எல்லாரும் படித்தவங்களாகவும் இல்லை, எல்லாரும் படிக்காதவங்களாகவும் இல்லை, எல்லாரும் நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறவங்களாகவும் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு அந்தந்த பிராந்தியங்களில் கிடைக்கிற ஜெயிச்சா ஒரு மாதிரி சொல்லிக்கலாம், தோத்தா ஒரு மாதிரி சொல்லிக்கலாம். அவ்வளவுதான் சார். நான் நிஜத்தை சொல்றேன். அந்தந்த மக்களுடைய மனநிலை தானே ஓட்டு தானே. அரசியல் கட்சிகள், அரசாங்கம் எல்லாமே மக்கள் ஓட்டு அளித்து எல்லாரும் அதில் மெஜாரிட்டி யார் வராங்களோ அவங்க ஆட்சி அமைக்க முடியும். அந்த அடிப்படையில் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டது தான் எல்லா கட்சிகளுமே. இப்போ 9வது இடத்துல இருந்த இந்தியாவை 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. மக்களுக்கு புரியுமா? 13 தொகுதியை மறந்துடுவோம். டாக்டர் சுமந்த் முதல்ல சொன்னாரு, மகாராஷ்டிரா ஹரியானா என்ன போகுது, இட் இஸ் தட் நாட் கோயிங் டு டிசைட். அங்கேயும் நீங்க தோற்றீங்கன்னா பெரிய கேள்விக்குறியாகும். இப்போதே 86 ராஜ்யசபால, இப்ப 245 ராஜ்யசபால சீட்டு, 245 114 இருந்தா தான் எந்த மசோதா இல்ல உங்கள்கிட்ட இப்ப இல்ல. 86 தான் இருக்கிறது. அது 86க்கு அதுக்கு இவரு ஒய்எஸ்ஆர் இருக்கிறாரு, பிஜு ஜனதாதள் இருக்காங்க. நான் கேக்குறது மகாராஷ்டிரா ஹரியானா அது வந்தது என்றால் அது தோத்தால் அது பிஜேபிக்கு பெரிய சேலஞ்சு தான். ஆனால் அதே சமயத்தில் இவங்க கட்சியில இதை பத்தி இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கண்டிப்பாக அக்குவேரா அணிவேராக யோசிப்பார்கள். எதில் தவறு செய்தோம், எதில் தவறு கொஞ்சம் இருங்க சார், பேசும்போது சும்மா இருங்க. அதாவது இப்படி இருக்கும் பொழுது இதை வந்து கண்டிப்பாக அக்குவேர ஆணிவேராக விவாதிப்பார்கள். அதுல முக்கியமான காரணம் எனக்கு கிடைத்த தகவல் படி விலைவாசி ஒரு காரணம் என்று சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. விலைவாசியை குறைக்கணுங்கிறது, விலைவாசியை குறைக்கணுங்கிறது ஒரு காரணம். தமிழ்நாட்டில் இந்த வெள்ளம் வந்த சமயத்தில் பிரதமர் வந்து பார்க்காதது ஒரு காரணம். அது தவிர மணிப்பூரில் நடந்த சம்பவத்தில் போய் பார்க்காத ஒரு காரணம். இதெல்லாம் மக்கள்கிட்ட பிரதிபலிக்கிற, அதெல்லாம் பரிசீலனை பண்ணி அதெல்லாம் சரிப்படுத்தினாங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபி வேற எந்த குறையும் சொல்ல முடியாது. பிஜேபி மேல, ஆட்சி மேலேயோ எல்லா விஷயத்திலையும் 2020 கருத்து நீங்க ஏன் இந்த விவாதம் வச்சிருக்கீங்க? அதுல குறைகளெல்லாம் போய் போறதுனால என்ன பிரயோஜனம்? பிரதமர் கவனத்துக்கு போகணுங்கிறது தான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, 2020 கொரோனாவில் 20 லட்சம் கோடியை ஒதுக்கி முதலீட்டெல்லாம் காப்பாற்றி வெளிநாட்டுகளில் என்ன கஷ்டப்பட்டாங்கிறது நான் அங்கே ஒரு வருஷமா அங்கே இருந்தேன் கடந்த ஆண்டு. அங்கே இன்னும் அது ரெக்கவர் ஆகாமல் இருக்கும் பொழுது இதெல்லாம் பண்ணினது சாதாரண மக்களுக்கு தெரியாம தான் இந்த மாதிரி எல்லாம் தீர்ப்பு அளித்திருக்கார்கள் என்று நான் கருதுகிறேன். அது விரைவில் சரி செய்யப்படும். மகாராஷ்டிரா மற்ற அந்த 2 மாநில தேர்தலையும் பிஜேபி அமோகமாக வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். பாருங்க, அவரே 3 குறை சுட்டி காட்டிட்டாரு. உங்க சகோதரர் தான். அப்ப பாருங்க, இப்ப விலைவாசி ஒரு இஷ்யூவா இருக்கு, மணிப்பூருக்கு போகாத இஷ்யூவா இருக்கு அப்படின்னு அவர் யோகி ஆதித்யநாத் சுட்டி காட்டினார். சோ there are things to correct. அதாவது எந்த ஒரு ஆட்சியிலையும் வந்து சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது அவருடைய கருத்து. அவர் சொல்றாரு, நான் முழுமையாக அந்த கருத்தில் உடன்படுறேன்னு நான் சொல்ல முடியாது. எங்களுடைய கட்சி தலைவர்கள் என்னென்னலாம் ஆட்சியை இன்னும் ஸ்திரப்படுத்த வேண்டுமோ அதெல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நாம் இப்போ கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் முன்னாடி அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 13 பேரை கொண்டுட்டாங்கன்னு. கூடங்குளம் ஆகட்டும், ஸ்டெர்லைட் ஆகட்டும், மீத்தேன் எரிவாயு ஆகட்டும், நீட் ஆகட்டும், இத்தனையும் கொண்டு வந்தது திமுக. இவங்க இந்தி கூட்டணி தான் கொண்டு வருது. இவங்களே எதிர்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாடக அரசியலையே நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு டாஸ்மாக், போதை, மது, கள்ளச்சாராயம் ஓடுற இந்த ஆட்சியை காமராஜர் ஆட்சின்னு காங்கிரஸ் பாராட்டுது.
அதனால இன்னைக்கு காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் வேற அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. இது மாதிரி எந்த விதமான சொத்து பத்து குற்றப்பட்டியல் இல்லாம பயங்கரமான ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க திமுகவை இந்த கள்ளச்சாராய ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சியின் பாராட்டுற காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. காங்கிரஸ்க்கு பேச எந்த விதமான அருகதையும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காணாமல் போன கடந்த கால கட்சி அது. 11 முறை திமுக இவர் ஜெயிச்சிருக்கு, 11 முறை தோத்திருக்கு. திரு இதயத்துல்லா, நீங்க அமுதரசன் சான்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க. சாரி திரு அமுதரசன். அதாவது ஸ்ரீகாந்த் சார் வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் கொஞ்சம் முரணானதா தான் இருக்குது. முன்னாடி இப்ப இந்த பர்மிஷன் கொடுத்தது இதெல்லாம் சொல்றாரு. அதாவது இப்போ எல்லா வல்லமையும் பொருந்திய இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் எல்லா தவறுகளையும் ஒரு மாநில கட்சி செய்யுது அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட்லயே அவங்க மாத்திட்டு போயிடலாம். எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்? எப்படி நீங்களே எடுத்துக்கங்க. அததானே சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டாவது இன்னொன்னு இருங்க. அப்புறம் இந்த காங்கிரஸ் வந்து 99ல ஜெயிச்சுட்டு வந்து சந்தோஷமா இருக்காங்க. வெறும் 18 பேரை வச்சு கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க எப்படி பேசுறது யோகிதை இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டாரு. இதே இந்தியா கூட்டணி 2வது கூட்டம் நடத்தின உடனேவே பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு? நாங்க தான் இருக்கிறதுலே பெரிய கூட்டணி 28 பேர் வச்சுட்டுன்னு சொல்லிட்டு அவர் கூட்டணியை அமைச்சு காட்டி அந்த இதை பேசலையா அவரு? ரெண்டாவது அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஹரியானா இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த இடைத்தேர்தல் மட்டும் இல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்து எந்தெந்த பகுதிகள் எல்லாம் எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் பாஜக ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துச்சோ அந்த தொகுதிகள் எல்லா இடத்துலயுமே பாஜக தோல்வி அடைஞ்சிருக்குது. நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்து இடைத்தேர்தல் வரைக்கும். இப்ப நீங்க மகாராஷ்டிராவும் ஹரியானாவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த 5 ஆண்டுகள்ல பாஜக ஹரியானால என்ன மாதிரியான குழப்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தெரியும். மகாராஷ்டிரால எப்படி அரசியல் வந்து கபலீகரம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆக வரக்கூடிய தேர்தல் மகாராஷ்டிரா ஹரியானால பாஜக மண்ணை கவ்வுறது உறுதி. இன்னொன்னு கருத்து என்னன்னா, குடியரசுத் தலைவருடைய உரைக்கு பதில் சொன்ன பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஹரியானா, அதே போல வெஸ்ட் பெங்கால் இப்ப இடைத்தேர்தல் நடந்து முடிச்சுல 7 மாநிலங்கள் எல்லா மாநிலங்களையும் குறிப்பிட்டு அந்தந்த மாநிலங்கள்ல பாஜக வளர்ந்திருக்கு அப்படிங்கறத புள்ளிவிவரத்தோட பிரைம் மினிஸ்டர் நாடாளுமன்றத்துல பேசினாரு. அப்படி பாஜக வளர்ந்திருக்கிறதாக பிரைம் மினிஸ்டரால அவை குறிப்பில் ஏற்றப்பட்ட அந்த உரை அந்த டேட்டாவின் அடிப்படையில் பார்த்தாலே இப்ப நடந்து முடிந்த அந்த 7 மாநில 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்ல பாஜக வென்றிருக்கணும். அப்ப இந்த 13 இடைத்தேர்தல்கள்ல பாஜக தோற்று இருக்குது அப்படின்னா 2 தொகுதிகள் நீங்களாக 11 தொகுதி. அப்ப பிரைம் மினிஸ்டர் சொன்ன டேட்டா பொய், நாடாளுமன்றத்துல சொன்னது பொய். அப்ப இந்த மாநிலங்கள்ல பாஜக வளர்ச்சி அடையில வீழ்ச்சியை தான் நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கறத மொத்தமா 2 கோடி வாக்கு வாங்கிட்டீங்களா? சரி, நீங்க இந்தியா முழுவதும் இருக்கிறீங்களா? நீங்க ஜெயிச்சீங்களா? நீங்க பிரைம் மினிஸ்டர் தானே முன்னாடி கேக்குறீங்க. தேர்தல் அறிக்கையை பத்தி கூட நீங்க பெருசா பேசலையே. பிரைம் மினிஸ்டர் மட்டும் தானே வச்சு அவர்தான் பெரிய ஐகானா வளர்ச்சியை மறுக்கவே முடியாது. உங்களால வெற்றி பெற முடியவில்லை. ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நாங்க வளர்ந்திருக்கோம். 3வது முறை வந்திருக்கோம். நீங்க தொடர்ந்து 2 தடவை வந்திருக்கீங்களா தமிழ்நாட்டுல? ஒரு முறை தனியா நின்றுருக்கீங்களா? பெரும்பான்மையிலே நீங்க அதாவது 303ல இருந்து இப்ப 240க்கு குறைஞ்சிருக்கீங்க. 303ல இருந்து 240 குறைஞ்சிருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு முறை கூட 200 வாங்கல. ஓகே சார், முடிக்கணும். ஒரு முறை கூட 200 வாங்கல. கூட்டணி இல்லாம பாஜக ஆட்சி அமைக்க முடியாது. 2வது முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டுல? குதர்க்கமாக நக்கலா பேசக்கூடிய பாஜக ஹரியானாலயும் மகாராஷ்டிராலயும் தோத்துறோம்னு ஆர்வம் சொல்றீங்க. ஜோசி எப்ப பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு தெரியல. முடிவு வந்த பிறகு பாருங்க. பாப்போம். டாக்டர் சுமந்த் நிறைவு கருத்து. ஆருடம் இல்ல டாக்டர் சுமந்த், நீங்க கூட்டணி இல்லாட்டினா இன்னைக்கு ஒன்றியத்துல உங்களுக்கு பிஜேபிக்கு ஆட்சியே கிடையாது. நீங்க எப்படி கூட்டணியை பத்தி குதர்க்கமா பேசிட்டு இருக்கீங்க? டாக்டர் சுமந்த், கூட்டணி இல்லாட்டினா கிடையாது, ஆட்சியே இல்ல. 303ல இருந்து நான் டாக்டர் சுமந்த் எஸ் அதாவது மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல்கள் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி கடந்த தேர்தல் முடிந்த இந்த 1 மாத காலத்திலேயே நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், பிரதமருடைய இந்த பழைய அந்த
அதாவது எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல, அந்த கம்பீரம் போய்விட்டது. அவருடைய பழைய மாதிரியே வந்து ஆட்சி செய்ய முடியும் என்பது இனிமேல் சாத்தியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இறங்கு முகத்துக்கு ஒரு துவக்கம் தொடங்கிவிட்டது. எவ்வளவு நாள் அதை வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு அடுத்த வாரம் பட்ஜெட் வருது சார், பயங்கர பாப்புலிஸ்டா 4 ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா வந்துருமா வராதா? வரலாம். பட் என்னன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள், பர்டிகுலரா அந்த வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சனைகள் வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் தாண்டி இவர்கள் எவ்வாறு சமாளிக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 6 மாதத்திலிருந்து ஓராண்டிற்குள் பாஜகவிலிருந்து முணுமுணுப்புகள் ஒலிக்க ஒரு பெருமளவுல ஒலிக்க துவங்கும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் டேக். நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கோம். திரு குமார் நிறைவான கருத்து தான் ரொம்ப இந்த இது வந்து பாஜகவுக்கு வெற்றி என்று சொல்ல முடியாது. பட் அது தோல்வி என்பதை ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். எது இருப்பினும் அரசியல் கட்சிகளில் எப்போதும் தான் ஜெயிச்சுட்டு இருக்கணுங்கிறது ஜனநாயகம் அல்ல. ஜெயிப்பது தோப்பது எல்லாமே ஜனநாயகத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம்தான். அது காமராஜர் சொன்னதே தான். என்னையா எப்போதும் நம்மளே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? மற்றவங்களும் ஜெயிக்கணும்ல. அப்படி அதுதான் இது. இதனால் இந்த 13 தொகுதியில் நடந்த சட்டமன்ற தேர்தல் தொகுதினால பாஜக ஒரு பெரிய இழப்பு வந்துடாது. அடுத்தால உடனடியாக இந்த தோல்வியை நோக்கி போகிறதே என்பதை சரி செய்வதற்கான முயற்சிகளை மத்திய அரசு, பிரதமர் மோடி, மற்ற முக்கிய தலைவர்கள்லாம் எடுத்து குறைகளை சரிப்படுத்துவாங்க என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஒரே வரி. திரு குமார் அவர்களை பாராட்டுகிறேன். யோகி ஆதித்யநாத் வழியில தோல்வின்னு ஒப்புத்துக்கிட்டாரு. ஆனா தம்பி ஸ்ரீகாந்த் மட்டும் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டாரு. ஏன்னா அவர் புதுசா அரசியலுக்கு வந்ததுனால கொஞ்சம் அந்த சிரமம் வரும், கொஞ்சம் நாள் ஆகும். நான் சொல்றது ரொம்ப தெளிவா சொல்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி பிஜேபிக்கு கடந்த 11 தேர்தலையும் பின்னடைவு தான், அவங்களுடைய கூட்டணி கட்சியும் பின்னடைவு தான். அதே மாதிரி வந்து இந்தியா முழுக்க இந்த தோல்வி வருவதற்கு காரணம் இந்தியா முழுக்க அவங்க பெரிய தவறுகள் செஞ்சிருக்காங்கன்னு, மேம்பாலம் விழுந்தது, விமான கூரை விழுந்தது, இந்த மாதிரி அங்கே நடந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அங்கெல்லாம் ஒழுங்கா குஜராத்ல வந்து நடக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லாம குஜராத் இளைஞர்கள் நேற்று இது எல்லாம் பார்க்கும்போது தொடர் தோல்வி பிஜேபிக்கு ஆரம்பித்து விட்டது. மக்களவையிலும் இடைத்தேர்தலும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி பரிசாக இப்ப அரசு வந்து மின்கட்டண உயர்வை வெகுவாக உயர்த்தி இருக்கிறது. விரைவில் உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருகிறது. தமிழக அரசை பாராட்டுங்கள். மின்சாரத்துக்கு கட்டணம் உயர்கிறது வாக்களித்த மக்களுக்கு. மத்திய அரசு அழுத்தம்ங்கறாங்களே, மத்திய அரசு சொல்லிக்க வேண்டியதான். மத்திய அரசு அழுத்தத்துல தான் இங்க எல்லா ஆட்சியும் நடக்குது. அப்ப இவங்க பண்ற மத்திய அரசு கொடுக்கிற பணத்தினாலதான் இவங்க லேபிள் ஒட்டி எல்லா திட்டத்தையும் போடுறாங்க, பேரை மாத்தி. கலைஞர் காப்பீடு திட்டம், அந்த திட்டம்னு போடுறதெல்லாம் எங்க காசு தான். ஓகே, ரைட். திரு அமுதரசன் நிறைவு கருத்து ஒரே வரி. திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இன்னைக்கு சொன்னதான் நினைவூட்டுன்னு நினைக்கிறேன். பாஜகங்கிற அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கடிப்பதற்கு மோடி சரியான நபர்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கப்பல் மூழ்க தொடங்கிட்டதாவே நான் பார்க்கிறேன். கரண்ட் பில் ஏற போதாமே சார்? ஏத்தியாச்சு. அதெல்லாம் அவரு ஸ்ரீகாந்த் சார் வந்து இப்ப சோழி உருட்டி அவரு இப்ப இல்ல ஜோசியம் சொல்லியிருக்கிறாரு. இல்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்குன்னு கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போறோம். எனவே நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.